அன்புமணியை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என ராமதாஸ் முன்னிலையில ஆவேசமா பேசியிருக்காரு பாமக எம்எல்ஏ அருள். போலி ஆவணங்களை வைத்து நிலத்தை அபகரிப்பது போல் கட்சியை அபகரிக்கிறார் அன்புமணி. நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றிய அன்புமணியை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என கடலூரில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எம்எல்ஏ அருள் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றி ஜம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே அதிகார மோதல் நடந்து வரும் நிலையில் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் அனுப்பிச்சு. அதில் தேர்தல் ஆணையத்தின் பதிவுகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளின் பதவிக்காலம் 1/8/2026 வரை செல்லுபடியாகும். அன்புமணி ராமதாஸ் கட்சியின் தலைவராக உள்ளார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால ராமதாஸ் தரப்பு கடும் கொந்தளிப்புல இருந்தாங்க. கடலூரில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடந்த பாமக உள்ளரங்க கூட்டத்தில் பேசிய பாமக எம்எல்ஏ அருள், இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது ஒரு போர், ஒரு குருஷேத்திர போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தூசுக்கும் இமயமலைக்கும் இடையே ஒரு போர் நடந்திருக்கு. அன்புமணி ஒரு தூசு, எதுக்கும் பயன்படாத ஒரு தூசு. அந்த சின்ன புள்ளி இன்றைக்கு ராமதாஸ் என்ற ஒரு இமயமலையோடு மோதிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு பல திட்டங்களை, பல சதிகளை, பல துரோகங்களை, பல்வேறு விதமான கோடிகளை இறைக்குது. எல்லோருக்கும் தெரியும், பெற்றெடுத்த அப்பா அம்மாவை மதிக்காத யாரும் இந்த தமிழ்நாட்டுல தலைவரா வந்ததில்ல. எம்ஜிஆரின் அம்மா சத்யா, அவரை தினமும் கோவில் கட்டி கும்பிடாத அளவுக்கு வழிபட்டு விட்டு தான் செல்லுவாரு. கலைஞர் அவருடைய தாய் அஞ்சுகம் அம்மையாரையும் அவருடைய தந்தை முத்துவேலரையும் தினமும் பார்க்காமல் வெளியே கூட போக மாட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய தாய் சந்தியாவை கடவுளுக்கு நிகரா பார்த்தவர். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞர் அவர்களுக்கு 94 வயது வரை அவருடைய உதவியாளர் போல இருந்து செயல்பட்டவர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய தாய் சந்தியாவை கடவுளுக்கு நிகரா பார்த்தவர். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞர் அவர்களுக்கு 94 வயது வரை அவருடைய உதவியாளரா செயல்பட்டு இருந்தார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பெற்றெடுத்த தாயோடு உணவு அருந்துவதையே மிகவும் பெரிய பாக்கியமா கருதியவர். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த நாட்டிலே தன்னை பெற்றெடுத்த தந்தை இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை உருவாக்கி அன்புமணியை தலைவராக்கிய ராமதாசுக்கு செய்கிற துரோகம் ஒன்றா இரண்டா? தேர்தல் ஆணையம் ஒரு நீதிமன்றத்திற்கு சமமான ஒரு அமைப்பு. இன்றைக்கு அரசியல் தெரிந்த எல்லாத்துக்கும் தெரியும், பெற்றெடுத்த அப்பா அம்மாவை மதிக்காத இந்த தமிழ்நாட்டிலே யாருமே தலைவராக வந்ததில்லை. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அம்மா சத்யா தினமும் கோயில் கட்டி கும்பிடாத அளவுக்கு வழிபட்டு விட்டு தான் செல்லுவார். கலைஞர் அவருடைய தாய் அஞ்சுகம் அம்மையாரையும் அவருடைய அப்பா முத்துவேலரையும் தினமும் பார்க்காம வெளியே போக மாட்டாரு. புரட்சி தலைவி என்று சொல்லப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய தாய் சந்தியாவை கடவுளுக்கு நிகராக பார்த்தவர். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அப்பா கலைஞர் அவர்கள் 94 வயது வரையிலே அவருடைய உதவியாளர் போல இருந்து செயலாற்றியவர். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரையில வாரத்தில் ஒரு நாள் தான் பெற்றெடுத்த தாயோடு உணவு அருந்துவதையே மிகவும் பெரிய பாக்கியமாக கருதியவர். அப்படிப்பட்டவர்கள்லாம் வாழ்ந்த இந்த நாட்டிலே தன்னை பெற்றெடுத்த தந்தை இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை உருவாக்கி அதற்கு தலைவராக்கிய அன்புமணி அவர்களை தலைவராக்கிய ஒரு மகத்தான தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிற துரோகம். அந்த தேர்தல் ஆணையத்தில் பொய்யான தகவல் கொடுத்திருக்காரு. 2022 மே மாதம் 28ஆம் தேதி ஒரு தேர்தல் நடக்குது. அந்த பொதுக்குழுவிலே நிறுவனர் ராமதாஸ் தலைவராக அன்புமணியை முன்மொழிகிறார். அன்புமணி அவர்களை தலைவராக்கிய ஒரு மகத்தான தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு
இன்னைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிற துரோகம் ஒன்னா ரெண்டா நினைச்சு பாருங்க. ஒன்னா ரெண்டா? தேர்தல் ஆணையம் எப்படியாப்பட்ட ஒரு நீதிமன்றத்துக்கு சமமான ஒரு அமைப்பு. அந்த தேர்தல் ஆணையத்தில் பொய்யான தகவல் 2022 5வது மாசம் 28ஆம் தேதி ஒரு தேர்தல் நடக்கிறது, ஒரு பொதுக்குழு நடக்கிறது. அந்த பொதுக்குழுவிலே மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு முன்மொழிகிறார், தலைவராக அன்புமணி அவர்களை முன்மொழிகிறார். அன்றைக்கு ராமதாசால் தலைவராக்கப்பட்டவர் அன்புமணி. எல்லா கடிதமும் ஆதாரத்தோடு இருக்கு. அந்த ஆதாரத்தை எல்லாம் மறைத்துவிட்டு தேர்தல் ஆணையத்தில் 2023 நான் தலைவராக தேர்வானேன் என்று சொல்லி ஒரு செய்தியை பரப்புறார். நீதிமன்றத்திற்கு நிகரான தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றிய அன்புமணி மீது மருத்துவர் ஐயாவும் செயல் தலைவர் அக்காவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரணும். நீதிமன்றத்தை அவமதித்த அன்புமணியை சிறையில் அடைக்கணும். இந்த கடலூர் மண் ராமதாசுடைய கோட்டை. புயலுக்கும் பணியாது, புனலுக்கும் பணியாது. நான் ஐயாவிடம் சொல்றேன், நீங்கள் நீதிமன்றத்தை ஏமாற்றிய அன்புமணி மீது வழக்கு தொடரணும். போலி பத்திரம் மூலம் நிலத்தை பிடுங்குவதை பார்த்திருக்கோம். இது நீங்கள் 46 ஆண்டு காலம் உழைத்து உருவாக்கிய கட்சி. நிலத்தை அபகரிப்பது போல் கட்சியை அபகரிக்கிறார் அன்புமணின்னு பேசியிருக்காரு. மருத்துவர் ஐயா அவர்களாலே தலைவராக்கப்பட்ட அன்புமணி எல்லா கடிதமும் ஆதாரத்தோடு இருக்கிறது. அந்த ஆதாரத்தெல்லாம் மறைச்சிட்டு நீதிமன்றத்திலே ஒரு செய்தியை சொல்லுகிறார். நீதிமன்றத்துக்கு இணையான தேர்தல் ஆணையத்திலே என்னன்னு 2023 தான் நான் தேர்வானேன்னு சொல்லி ஒரு செய்தியை கொடுக்கிறார். எவ்வளவு அப்பட்டமான பொய்யே இது! நீதிமன்றத்துக்கு நிகரான தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றிய அன்புமணியை உறுதியாக மருத்துவர் ஐயா அவர்களே, செயல் தலைவர் அக்கா அவர்களே, நீங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர வேண்டும். நீதிமன்றத்தை அவமதித்த பொய் செய்தியை சொன்ன அன்புமணி அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். பாமகவில் நிர்வாக அதிகாரம் அன்புமணி தரப்புக்கே சொந்தம் என இந்திய தேர்தல் ஆணையம் தீர்ப்பளிச்சிருக்கு. இந்த முடிவை எதிர்த்து அன்புமணி போலியான ஆவணங்கள் மூலம் கட்சியை திருடிவிட்டதா பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தரப்பு குற்றம் சாட்டினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை தொடர்பான உட்கட்சி மோதலில் கட்சியை நிர்வகிக்கும் அதிகாரம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தரப்புக்கே உள்ளது என்று இந்திய தேர்தல் ஆணையம் வியாழக்கிழமை அறிவிச்சாங்க. தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவுக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தரப்புல இருந்து கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டுச்சு. டாக்டர் ராமதாஸ் தரப்பை சேர்ந்த பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போது அவர் அன்புமணி மோசடி செய்து கட்சியை திருடிவிட்டதா குற்றம் சாட்டியிருக்காரு. 2022ஆம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் தலைவரா நியமிக்கப்பட்டாங்க. இது 3 ஆண்டுகளுக்கு மட்டுமே செல்லும். அதற்கான ஆவணத்தை அவரே தேர்தல் ஆணையத்துல சமர்ப்பிச்சாரு. ஆனால் தேர்தல் ஆணையம் 2023ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட பொதுக்குழுவில் அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றும் அவர் 2026ஆம் ஆண்டு வரை தலைவராக தொடரலாம் என்றும் சொல்லியிருக்காங்க. 2023 பொதுக்குழு கூட்டம் நடக்கவே இல்லை. அன்புமணி தரப்பு தேர்தல் ஆணையத்துல போலியான ஆவணத்தை சமர்ப்பிச்சிருக்காங்க. போலியான பொதுக்குழு நடத்தியது கட்சியையே திருடியதற்கு ஒப்பானதுன்னு ஜி.கே. மணி குற்றம் சாட்டியிருக்காரு. அன்புமணி தலைவர் இல்லை என்று நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அளித்த மனுவை தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிருக்கு. மாறாக அன்புமணி தரப்பு கொடுத்த போலியான ஆவணத்தின் அடிப்படையில அவருக்கே அதிகாரம் இருப்பதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் அன்புமணியுடன் சேர்ந்து அவருக்கு சாதகமா நடந்திருக்கு. இது மிகப்பெரிய மோசடி. தேர்தல் ஆணையத்தில் எங்கோ முறைகேடு நடந்திருப்பதா தெரியுது. தேர்தல் ஆணையம் செய்திருப்பது ஜனநாயக படுகொலைன்னு ஜி.கே. மணி விமர்சிச்சிருக்காரு. இந்த மோசடியை கண்டித்து டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையம் முன்பு போராட்டம் நடத்தப்படும்னு ஜி.கே. மணி அறிவிச்சிருக்காரு. அது மிக விரைவில் தேதி சொல்ற மருத்துவரையா நீங்க சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆணையம் முன்பு இந்த மோசடியை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும். அன்புமணி ராமதாஸ் ஒரு ஆண்டுக்கு முன் தேதியிட்டு அந்த பொதுக்குழு நடந்ததாக கூறி தேர்தல் ஆணையத்தில் ஒரு கடிதம் கொடுத்ததாக சொல்றீங்க. ஸோ இது ஒரு கிரிமினல் கேஸ். ஏன் நீங்க இதுவரைக்கும் வழக்கு தொடரவில்லை அவர் மேல? அதாவது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கடந்த 5 மாதமா நாங்கள் முறையிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே
தேர்தல் ஆணையத்தை நேரில் வந்து அணுகிறது, கடிதம் எழுதுறது கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கொடுத்ததில் நியாயம் இருக்குது, சரியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ கடந்த ஒரு வாரமாக பீகார் தேர்தல் முடிஞ்சிட்டு போடுறோம், பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே வாங்கினாங்க. அப்புறம் எஸ்ஐஆர் பிரச்சனை இருக்குது, இது முடிஞ்ச உடனே செய்வோன்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. சார், சட்ட ரீதியாக இது தொடர்பாக இதை அணுக போறீங்களா? ஏன்னா இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு, பொது வழியில் நடந்த ஒரு பொதுக்குழுவே மாற்றி இருக்கிறாங்க. இது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை இல்லை, சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும், ஜனநாயக ரீதியாகவும் போராட்ட வாயிலாகவும் இதை மேற்கொள்ள போகிறோம். இந்த ஆவணங்களை அவங்களுக்கு கொடுக்குறோம். தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு சாதகமாக ஒரு முடிவை எடுப்பதற்கு என்ன காரணம்? யாராவது அழுத்தம் கொடுத்து தேர்தல் ஆணையத்தை டாக்டர் ராமதாஸ் எதிராக முடிவெடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு மணி சொல்றீங்க? தேர்தல் ஆணையத்தில் ஏதாவது முறைகேடு இருந்து நடந்திருக்குன்னு நம்புகிறோம். தேர்தல் ஆணையத்தில் யார் முறைகேடு பண்ணாங்க, எப்படி முறைகேடு நடந்துச்சுன்னு தெரியல. மொத்தத்தில் முறைகேடு நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்குது. இல்லை எப்படின்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். எனக்கு முறைகேடு பண்ண சொல்லியிருக்காங்களா இல்லை யாராவது அழுத்தம் கொடுத்து என்ன மாதிரின்னு தெரியல மொத்தத்தில். ஏன்னா தெரியாமல் ஒரு வார்த்தையை நம்ம தவறாக சொல்லிடக்கூடாது. ஆனால் இப்போ நாங்கள் 5 மாதமாக நடக்கிறோம். நாங்கள் கொடுத்த தாள் ஆவணங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் சரியாக இருக்குது, உங்களுக்கு நியாயம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இவ்வளோ. அப்போ ஏதாவது மோசடி நடந்திருக்கு, என்ன மோசடின்னு தெரியல. இந்த மோசடிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா இப்படி உத்தரவு போட்டதனுடைய நோக்கம் மோசடி தானே.